வணக்கம். 2025க்கான வேதியியலுக்கான நோபல் பரிசு யாருக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா, சுசுமு கிட்டகாவா இவர் ஒரு ஜப்பானியர், ரிச்சர்ட் ராப்சன் இவர் ஒரு ஆஸ்திரேலியர், ஓமர் யாகி இவர் ஒரு பாலத்தீன அமெரிக்கர். இவங்களுடைய கண்டுபிடிப்புக்கு தான் இந்த வருட நோபல் பரிசு கிடைச்சிருக்கு. இவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, மெட்டல் ஆர்கானிக் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இது ஒரு காம்பவுண்டு தான். டெட்ராசைனோ டெட்ராஃபினைல் மீத்தேனையும் காப்பர் அயானையும் இணைச்சி இந்த ஒரு காம்பவுண்டை ரெடி பண்ணியிருக்காங்க. இது எந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் இருக்குன்னா, டைமண்ட் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்குது. இவங்க ரெடி பண்ண இந்த மாலிக்யூலில் நிறைய கேவிட்டி இருக்குது. அதனால் நமக்கு என்ன யூஸ் அப்படின்னா, இந்த கேவிட்டி கேஸை ட்ராப் பண்ணி வச்சுக்கோம், அதாவது வாயுக்களை கேப்சர் பண்ணி வச்சுக்கோம். அதை நம்ம ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இப்போ கேஸை வாட்டராக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம இப்போ ஒரு பொல்யூஷன் இருக்குதுற ஏரியாவில் அங்கே உள்ள காற்றை கேப்சர் பண்ணி அதை தூய்மைப்படுத்தி வெளியில் அனுப்பலாம். ஸோ ஏர் பியூரிஃபிகேஷனுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டரை கேஸ்லேருந்து வாட்டராக கன்வெர்ட் பண்ணி நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கண்டுபிடிப்புக்கு தான் இந்த வருட வேதியியலுக்கான நோபல் பரிசு கிடைச்சிருக்கு.